மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்க அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மௌலானா ஷம்சுதீன் காசிமி நம்மளோட இருக்காங்க. மௌலானா எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மௌலானா, அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா, இப்போ நடிகர் விஜய் அவருடைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நடிகர் விஜயோடைய இந்த அரசியல் பற்றியும் அவருடைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன மௌலானா? விஜயுடைய இஃப்தார் மட்டுமல்ல, அவர் அசைஞ்சாலும் தும்முனாலும் இன்னைக்கு அது பிரேக்கிங் நியூஸ் தான். அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் பிரேக்கிங்காக ஆக்கப்படுது. இதில் வந்து விஜய் அவருடைய அரசியல் நிலையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு அகலக்கால் வைக்கிறாரு. இவர் வந்து நடக்க முடியாததை நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு தமிழக அரசியலில் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம், சமூகத்தோட அல்ல பொதுமக்கள் பிரச்சனையோட இது வரைக்கும் அவர் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காரா, ஏதாவது சின்ன தொடர்பு இருக்குதா, எதுக்காவது ஒரு குரல் கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு சமுதாயத்தோட தொடர்புலாம் கிடையாது. ஒரு சினிமா ஷூட்டிங்கை தவிர மற்ற நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வேர்த்திருக்குமான்னு சொல்ல முடியாது, ஒரு வெயிலில் வேற எழுந்து நின்றுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா எடுத்த உடனேயே, அதாவது கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷத்துலயே நான் சிஎம் ஆகுறேன் அப்படிங்கிறது வந்து இது மந்திரத்துல மாங்காய் காய்க்குன்னு நினைக்கிறாரு. இதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நடக்க முடியாத ஒன்றை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொல்லி. ஏன்னா இவருக்கு முன்னாடி நிறைய சினிமா நடிகர்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, இந்தியாலேயே தமிழக மக்கள் மட்டும்தான் ஒரு சினிமாங்கிற அரசியலை தாண்டி, ஒரு ரசிப்புங்கிறத தாண்டி அவர்களை தங்களை தலைவர்களாக பார்க்கறது தமிழ்நாட்டிலேயும் ஆந்திராலையும் தான். ஏன்னா முட்டாள்கள் அதிகம் 2 மாநிலத்துல தான். அதனால சினிமா நடிகர்களுக்கெல்லாம், கூத்தாடிகளுக்கெல்லாம் ஆசை வந்தது நம்ம ஆட்சி செய்யணும்னு சொல்லி. கூத்தாடி திரையில ஆடணுமா, திரையில டான்ஸ் ஆடணுமா, ஃபைட் பண்ணணுமா, சண்டை போட்டோமா, டூயட் பண்ணணுமா, 4 காசு வாங்கி பாக்கெட்ல வச்சோமா, ஏதாவது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஜாலியா செட்டில் ஆனோமா, சந்தோஷமான போறதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏன் வந்து ஆட்சி செய்யணும் மக்களுங்கிற ஆசை வருதுன்னு சொன்னா மக்களுடைய இந்த அறியாமை தான். குறிப்பா இதுக்கு முன்னாடி வந்த சினிமா நடிகர்களையும் இந்த சகோதரர் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இதை விட ஒரு முட்டாள்தனமான பக்தியா இருந்தாங்க எம்ஜிஆர் மேல. இப்ப மக்கள் தான் அவேர்னஸ், இந்த விசில் அடிச்சா குஞ்சுகள் தான் அவருக்கு பின்னாடி கத்திக்கிறது ரசிகர் பட்டாலும், மற்றபடி வந்து ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவங்க அவருக்கு பின்னாடி போறது இல்லை. ஆனா இதை விட ஒரு மோசமான காலகட்டம் இருந்து எம்ஜிஆர் பீரியட்ல. ஏன்னா எம்ஜிஆர் பீரியட் நான் பார்த்தவங்க, எம்ஜிஆர் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வெள்ளை அழகு, வெள்ளை தோல், அதே மாதிரி அவருடைய அந்த ஃபைட்டு, அந்த நடிப்பு, இதெல்லாம் பாமர மக்கள் பைத்தியகாரத்தனமா நம்பினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கிராமங்கள்ல சொல்லுவாங்க, இது விளையாட்டுல நடந்த உண்மையான சம்பவம். நம்பியார் வந்து எம்ஜிஆர் கத்தியோட குத்த வர்றாரு பின்னாடி இருந்து. அப்ப ஸ்கிரீன்ல மக்கள் கத்துவாங்க, தலைவரே பின்னாடி குத்த வர்றான் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல கத்துவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஓட்டுக்கு எதிர போகும்போது பாமர மக்கள், கிழவிகள் எம்ஜிஆர் சொல்றாங்க கையை பிடிச்சிட்டு, அப்பா ராசா நீ ரொம்ப கவனமா ராஜா, இந்த நம்பியார் போய் எப்ப பார்த்தாலும் கொல்ல பாக்குற ராஜா, நீ கொஞ்சம் கவனமா ராஜா அப்படி நேர்ல சொல்லுவாங்க எம்ஜிஆர்கிட்ட. சோ அந்த அளவுக்கு பாமரத்தனமா வெறி பிடித்த பக்தர்களா இருந்த எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே எம்ஜிஆர் சீஃப் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, முதல்ல திமுக சேர்ந்தாரு, திமுக இருந்து பிரச்சாரம் பண்ணாரு, திமுக ஓட்டு கேட்டாரு, திமுக பிரச்சாரம் பண்ணாரு, கிராமமா போனாரு, தமிழ்நாடு பூரா போனாரு, சுற்றுப்பயணம் பண்ணாரு. அப்புறம் திமுக உள்ளேயே இருந்து கலகம் பண்ணாரு, கணக்கு கேட்டு கலகம் பண்ணாரு, கட்சியை உடைச்சு வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணாரு, ஆட்சியை பிடிச்சாரு. அப்படி எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கு, எம்ஜிஆருக்கு இருக்கிற மாதிரி பெரிய செல்வாக்குலாம் இவர் கிடையாது. ஜனங்கள் அந்த காலத்துல இந்த மாதிரி பைத்தியக்கார ஜனமெல்லாம் இப்ப கிடையாது. எம்ஜிஆர் இன்னொருத்த சொல்லுவாங்க, ஸ்கிரீன்ல வந்து நம்பியார் குத்த வராண்ட உடனே இங்க இருந்து கீழே கத்தி கடிச்சானா, தலைவரே இந்த உனக்கு கத்தியை ஊத்தி கடிச்சானா, அந்த கத்தி படிச்சு ஸ்கிரீன் டர்னு கிழிஞ்சு போச்சான். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அந்த மாதிரி முட்டாள்தனமான ஜனங்கள் இப்ப இல்ல. இந்த இவர் அவேர்னஸ் உள்ள ஒரு விவரமான காலத்துல இவர் அரசியலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, அரசியல் கட்சியோட தொடர்பு கிடையாது, பொதுமக்களோட தொடர்பு கிடையாது, ஒரு 5 நிமிஷம் கூட வெயில்ல வந்து வேர்வை நின்றது கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பேன், நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவேன், அது ஏன் தலைமையில தான் கூட்டணி, ஏன் தலைமையில் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா இது பார்க்கிறவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவர் வந்து ஒரு ஒரிஜினல் அரசியல்வாதி இல்ல,
இவர் ஒரிஜினல் அரசியல்ல இறங்கல, எதுக்கோ யாரோ இவரை தூண்டி விட்டு இவர் அரசியல் இறங்குவார் பொறுத்தது, கொஞ்ச நாள் கையிலே ஆட்டுவாரு, அப்புறம் காணப்படுவார் பொறுத்தது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை இவருக்கு ஏற்படுத்துவதற்கு இவருடைய செயல்பாடுகள் காரணமாக அமைஞ்சிருது. சந்தேகம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பரவலா ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லப்படுது. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய நபர்கள் பல பேர் பாஜகவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இங்க வட மாநிலங்கள்ல பல தலித் தலைவராக இருந்த ராமதாஸ் அத்வாலே, ராம்விலாஸ் பாஸ்வான், இது மாதிரி பல பேர் பாஜக பக்கம் போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலுமே டிடி விதிநகரன், அன்புமணி உட்பட பல பேர் அங்கே கூட்டணி போய் சேர்ந்ததால இங்க புதுசா யாருக்கு அரசியலுக்கு வந்தாலுமே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு பாஜக இயக்குதோ, அமித்ஷா ஆர்டர் போடுறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இது வந்து நான் சொல்லுவேன், விஜய் வந்து பிஜேபி பி டீம் டி டீம் அப்படின்னு சொல்லி அவர் பிஜேபி பக்கம் நம்மளா தள்ளி விடுறதுங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். அதை திமுக செய்யும். திமுக கண்டிப்பா செய்யும். தன்னுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக அரசியல் பண்ணும். அவர் பி டீம் பிஜேபி. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு மேல ஒரு அளவு கடந்த கடுமையான வெறுப்பு இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வெறுப்பு தமிழக மக்களுக்கு பிஜேபி மேல கடுமையான வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு அறுவடை செய்ய நினைக்கக்கூடிய திமுக தான் பிஜேபி வந்து பி டீம், பிஜேபி பி டீம் தான் இவரு அப்படின்னு சொல்லி விஜய் தள்ளி விடுறது. அது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இவர் மேல இவர் பிஜேபி இயக்குதோ, இவர் சும்மா டெம்பரவரியா வந்து திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக வேண்டி, திமுக கவுத்துறதுக்காண்டி இவர் டெம்பரவரியா பயன்படுத்தக்கூடிய பிஜேபியோட ஆயுதமோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இவர் செயல்பாடு இருக்குது. அதுல ஒண்ணுதான் நான் சொன்னது. ஒண்ணு என்ன சொன்னேன், அதாவது இவருக்கு இப்படி அவரோட செயல்பாடு சந்தேகத்துடைய செயல்பாடு எதை சொல்றீங்க? சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இதுவரைக்கும் எத்தனையோ சினிமா நடிகர்கள் வந்திருக்கிறாங்க. இவர் வந்திருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்தாரு, சிவாஜி வந்தாரு, பாக்கியராஜ் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, இப்போ லேட்டஸ்டா சீமான் வந்திருக்கிறாரு. எல்லாருமே அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. கமலஹாசன் வந்தாரு, எவ்வளவு பேர் அரசியலுக்கு வந்தாங்க. இவங்க யாருமே நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு வரல. அந்த மாதிரி சொன்னவர் ரெண்டு பேர், ஒன்னு கமலஹாசன், ரெண்டு சீமான். இந்த ரெண்டு பேருமே காணா போயிட்டாங்க. கமலஹாசனும் திமுகவுடைய ஐக்கியமாகி தேசிய நீரோடையில கரைஞ்சு போயிட்டாரு. சீமான் இப்ப கரைய போறாரு. அவர் கட்சி தானா கரைஞ்சிட்டு இருக்குது. சோ இந்த 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 நிலைப்பாடு, அதாவது நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் ஆடுவேன், நான் தான் கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்த ரெண்டு பேரு அரசியல் தளத்திலே காணாமல் போயும் விஜய் அந்த நிலை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப இவர் வந்து ஒரு பெர்மனண்டா நிக்கிற ஆள் இல்ல. பெர்மனண்டா நிக்கிறதுக்காக வேண்டி இவர் வரல, அரசியலுக்கு வரல. யாரையோ எதையோ கவுத்துறதுக்காண்டி இல்ல யாரையோ தூக்குறதுக்காண்டி ஒரு டெம்பரவரியா பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அரசியல் நோக்கர்கள், தெளிவான அரசியல் பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது இது இது விஜயோட நிலைமை. ரெண்டாவது பிஜேபி விஜய் ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு அப்படி யாரும் பயன்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லையே. என்ன சொல்றீங்க பயன்படுத்த தேவை இல்லைங்க? அவருக்கு ஈடு வீடு வந்துச்சா இல்லையா? அவருடைய வீட்டுக்கு ஈடு வீடு விட்டாங்களா இல்லையா? 250 கோடி வாங்குறாங்க. பாமர மக்கள் நமக்கு தெரியுது, நம்மள பாமரர்கள் நமக்கு தெரியுது 250 கோடி வாங்குறாருன்னு. பிஜேபிக்கு தெரியாதா 250 கோடி வாங்குறாருன்னு? அது கண்டிப்பா டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு தெரியாதா? அப்ப அவங்க வீட்டுக்கு அதாவது ரைடு விட்டாங்க. அப்ப அந்த ஈடியை வச்சு கூட மிரட்டலாம்ல, பிஜேபி மிரட்டலாம்ல, வாய்ப்பு இருக்குதுல்ல. ரெண்டாவது 250 கோடி வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு 50 வயசை தாண்டின பிறகு அவர் தேவையானது சம்பாதிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு வந்து சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி தேவைப்படுது. சோ அதுக்காக வேண்டியது வரலாம்ல. அதுக்காண்டி பிஜேபி என்ன சொல்ல கேட்கறம்பா அப்படின்னு வந்திருக்கலாம்ல. சோ அரசியல்ல எதுவும் சாத்தியம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இதுக்கு மேல நம்ம ஏன் இன்னும் ரொம்ப தெளிவா இதுல விளங்க வேண்டியதுன்னு சொன்னா, பிஜேபிங்கிறது எவ்வளவு கேடுகட்ட கட்சின்னு சொன்னா, எவ்வளவு கேடுகட்ட மோசமான கட்சிங்கிறத இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் ப்ரூஃப் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டுல கால் ஓடுறதுக்கு எதையாவது செஞ்சு எப்படியா பண்ணோம். அதுக்கு ரஜினிகாந்தை பயன்படுத்தினாங்க கருவியா. ரஜினிகாந்த் இந்த போக்காட்டி கடைசியில் ஆளை விட்டா ஓடி போயிட்டோம், தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு ஓடி போயிட்டார் அவரு. இப்ப மாட்டினவர் விஜய் மாட்டிருக்காரு. இரண்டாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அது பாவம் அடிமாடு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. 75 வயசு ஆகி போச்சு, உடம்பு சரியில்லை. இனிமே இவரை வச்சு பெரிய சாதிக்க முடியாதனால ஒரு 50 வயசுக்கு முன்னாடி இவர் இன்னொரு 20 வருஷம் வச்சு கதையை ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது எல்லாம் நான் சொல்றது அனுமானங்கள். விஜய் மேல குற்றச்சாட்டு நான் சொல்லல, அனுமானங்கள் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் விஜய்க்கு மேல விஜய் அரசியலுக்கு வந்தா இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது அவர் மேல. சரி மோனா, இந்த இடத்துல அரசியலை தாண்டி பொதுமக்களோட செயல்பாடுகள் சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இஃப்தார் அப்படிங்கிறது ஒரு வணக்க வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல நான் நடிகரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி குழந்தைங்களோட போய் பெண்களை தள்ளி விட்டுக்கிட்டு போய் ஒரு பெரிய ஒரு அமர்க்களமே அந்த இடத்துல நடந்துச்சு. இந்த மக்களுக்கு நீங்க சொல்ற கருத்து என்ன? இந்த அரசியல் இஃப்தாரை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை விஜய் புரிந்து கொண்டதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் எதை புரிஞ்சுக்கிட்டாரோ
அதை முஸ்லீம் சமுதாயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆலோசகர் வந்து PK பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் இந்திய அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்டவர். பிரசாந்த் கிஷோர் இந்திய அரசியல்ல ஒவ்வொரு மனிதனை பல்ச பிடிச்சு பாக்குறவர், பழந்தின்னு கொட்ட போட்டவர். அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணும் பொழுது நம்ம இந்த அரசியல் பின்னணியில சில விஷயங்களை பாத்தீங்கன்னா, அக்டோபர்ல கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜய் வந்து. அக்டோபர்ல கட்சி ஆரம்பிக்கிறாரு. அடுத்த டிசம்பர்ல, நவம்பர் முடிஞ்சு டிசம்பர்ல கிறிஸ்தவ இது வருது, கிறிஸ்துமஸ் வருது. அந்த கிறிஸ்தவ மக்களை கவர் பண்ணுவதற்காக இவர் என்ன பண்ணிருக்கலாம், கிறிஸ்துமஸ் கொண்டாடி ஒரு இனிய கிறிஸ்துமஸ், அது எல்லோருக்கான கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்துமஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, கிறிஸ்துமஸ் வச்சு ஆரம்பிச்சா இவர் மீது விமர்சனம் அழுத்தமா விழும். ஏன்னா இவர் ஜோசப் விஜய், அதனால கிறிஸ்துமஸ்லயே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு அழுத்தம் விழுன்னு இருந்தா, அடுத்த மாசமே ஜனவரியில பொங்கல் வருது. இது பொங்கல்ங்கிறது தீபாவளி மாதிரி எல்லாம் தமிழர்கள் எல்லோருக்கும் உணர்வுபூர்வமான பண்டிகை. அப்ப இவர் சமத்துவ பொங்கல், சாமானிய பொங்கல், ஏதாவது ஒரு பொங்கல்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், பொங்கல் இருந்து இவர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கலாம். பொங்கல் இருந்து ஆரம்பிச்சிருந்தா இந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, தமிழர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. எங்க ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விஜய் தலையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அதையும் விட்டுட்டு இவர் மார்ச் மாசத்துல வந்து அக்டோபர்ல கட்சி ஆரம்பிக்கிறாரு, டிசம்பர்ல வந்து கிறிஸ்துமஸ் விட்டுறாரு, இதுல வந்து ஜனவரில இருந்து பொங்கலை விட்டுறாரு. அதெல்லாம் விட்டுட்டு மார்ச் மாசம் வர்ற ரமலானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து முதல் பொது நிகழ்ச்சி, இதுக்கு முன்னாடி ரெண்டு நிகழ்ச்சியுமே அவருடைய கட்சி நிகழ்ச்சி. முதல்ல பொது நிகழ்ச்சி, அவருடைய கட்சி கொடி இல்லாம, கட்சி கோஷம் இல்லாம, அவருடைய கட்சி அடையாளங்கள் இல்லாம, அவருடைய சொந்த காசல் நடத்தக்கூடிய ஒரு முதல் பொது நிகழ்ச்சியை ஏன் வந்து அவர் ரம்ஜான் இஃப்தார்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, பிரசாந்த் கிஷோருடைய ஐடியா படி விஜய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில முஸ்லிம்களுடைய ஓட்டு என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஓட்டு, முஸ்லிம்களை வாக்கு சதவீதம் என்பது ஒரு தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற விஜய் புரிஞ்சிருக்கிறாரு. அந்த விஜய்க்கு புரிஞ்ச, நேத்து அரசியலுக்கு வந்த விஜய்க்கு புரிஞ்ச இந்த தாத்பரியம், இந்த உண்மை இங்க பலகாலமா கொட்டப்படக்கூடிய அரசியல் பலனில் கொட்டப்படக்கூடிய நம்முடைய சமுதாய கூமுட்டைகளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. விஜய்க்கு புரியுது, நேற்று வந்து அரசியல் விஜய்க்கு புரியுது, அல்லது பிரசாந்த் கிஷோர் புரிய வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலே முஸ்லிம்கள் ஓட்டு என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஓட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் டிசம்பர்ல வந்து கிறிஸ்துமஸை விட்டுட்டு, ஜனவரில வந்து பொங்கலை விட்டுட்டு, மார்ச்ல ஒரு இதுல இருந்து பொது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாரு, இஃப்தார் பொது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப காரணம் முஸ்லிம்களுடைய ஓட்டு என்பது இங்க தவிர்க்க முடியாது, ஒரு பலமான ஓட்டு வங்கி இங்க முஸ்லீம்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு என்ன பெரிய வேதனைனா, நம்முடைய சமுதாய தலைவர்களுக்கு இந்த உண்மையை அல்லாஹ் என்னைக்கு தான் புரிய வைக்க போறான்னு தெரியலையே. இவ்வளவு பெரிய ஓட்டு வங்கி இருக்கிற முஸ்லீம் சமுதாயம் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் இந்த அர்ஜுன் சிங் மாதிரி அயோக்கிய நாய்கள் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தை கேவலப்படுத்துற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி பேசலாம். அந்த அளவுக்கு சமுதாய தலைவர் நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற வேதனை தான். இல்லைன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக், தமுமுக, SDPI இந்த 3 சேர்ந்தாலே போதுங்க. மற்ற கட்சியில சின்ன சின்ன கட்சிலாம் போட்டோம், தமுமுக, முஸ்லீம் லீக், SDPI இந்த 3 கட்சி சேர்ந்து முஸ்லீம் ஓட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய வெற்றி தொகையை தீர்மானிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 தொகுதியில் நிக்கட்டும், ஒரு 15 தொகுதியில் நிக்கட்டும், அதுல ஒரு 3 தொகுதி 5 தொகுதி ஜெயிச்சு காட்டட்டும். எவ்வளவு பெரிய உண்மை விளங்கும், எவ்வளவு பெரிய முஸ்லீம்களுக்கு அரசியல் ரீதியா ஒரு உத்வேகம் ஏற்படும். இது ஏன் செய்ய மாட்டான்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், விஜய் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க முஸ்லீம் ஓட்டு என்பது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, இது அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் அவருடைய அரசியல் பயணத்தை இஸ்லாம்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு நான் சொல்லுவேன். சரி மோனா, அந்த அங்க இடத்துல அவரோட ரசிகர்கள், அதாவது இஸ்லாமிய ரசிகர்கள் அங்க அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ்லாமிய ரசிகர்கள், நம்ம இஸ்லாமிய ரசிகர்கள், நான் இஸ்லாமிய ரசிகர்கள் பிரிக்காதீங்க. ரசிகர்கள் எல்லாமே விசில் அடிச்சா முடிச்சுதான், ரசிகர் எல்லாமே விசிலடிச்சா முடிஞ்சுதான். அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலத்துல இருந்து நீங்க விஜய் காலம் வரைக்கும் எல்லாம் விசிலடிச்சா முடிஞ்சுங்க. அறிவை அடகு வைத்தவர்கள், அவங்களுக்கு அறிவு கிடையாது. அவன் தான் விரும்பக்கூடிய ரசிகர் வந்து அது எல்லாத்துக்கும் எல்லா நடிகர்களும் பற்றிய ரசிகர் இருக்கானுங்க. அஜித் குமார்ல இருந்து, விஜய்ல இருந்து, ரஜினிகாந்த்ல இருந்து, கமலஹாசன்ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க. நம்ம அந்த விசிலடிச்சா குஞ்சுகளுடைய ஆதரவையும் பெருசா எடுத்துக்கூடாது, எதிர்ப்பையும் பெருசா எடுத்துக்கூடாது. இது அவருடைய முட்டாள்தனம். இபாதத்துடைய நேரத்துல குழந்தை குட்டியில கூட்டு வந்து பொம்பளை கூட்டத்துல நெரிசல் புரிசல நின்று இப்படி அவஸ்தப்பட்டு அசிங்கப்பட்டு அவங்களுடைய இப்ப இஃப்தாரும் பாலாகி, இபாதத்து பாலாகி, இப்படி பாலாகுது பத்தி யார் யோசிக்கிறதுன்னா, இதை நான் ரசிகர்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த விஜயை வைத்து ஒட்டுண்ணிகளாக ஒட்டி, விஜயோட ஒட்டி நம்ம கொஞ்சம் வளர்ந்துட மாட்டோமா, விஜயை ஒட்டுண்ணியா ஒட்டிக்கிட்டு நம்ம கொஞ்சம் பயனடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் விஜயை வச்சு ஒரு விளையாட்டு காட்டினாங்க, கேம் காட்டினாங்களே, அந்த கேம் காட்டக்கூடிய தாடி தொப்பி வைத்த அந்த முதியவர்கள் புரியணும், இது ஒரு இபாதத்தை இப்படி பாலாக்குறமே,
பாழாகுமே, பெண்கள் குழந்தைகள்லாம் குடிச்சு பாழாகுது, இபாதத்து பாழாகுது, விஜய் போட்ட இந்த சினிமாவில் சம்பாதிச்ச ஹராமான காசுல நோம்பு திறக்க வச்சு இத்தனை பேர் நோம்பை பாழாக்குறமே அப்படின்னு யார் விளங்கணும்னு சொன்னா, இந்த கூட விஜய் கூட ஒட்டுமையா ஒட்டிக்கிட்டு அந்த விஜய் வச்சு ஒரு டிராமா பண்ணாங்க இல்லையா, அந்த தங்கள் சுயநலத்துக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாழாக்கிய அந்த பாவிகள் அந்த உண்மையை உணரணும். இல்ல இங்க வழக்கமா எல்லா கட்சிகளுமே இந்த இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. திமுக, அதிமுக வழக்கமா எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஏங்க இஃப்தாருங்கிறது ஒரு அரசியலுங்க, இஃப்தாருங்கிறது ஒரு அரசியல். ஆனா அந்த அரசியல் இது வடநாட்டில் ஆரம்பிச்ச அரசியல், தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச அரசியல் இல்ல. வடநாட்டில் அந்த காலத்துல இருந்து, நேரு காலத்துல இருந்து இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. நேரு காலத்துல, அபுல் கலாம் ஆசாத் காலத்துல இருந்து இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. அது வடநாட்டில் ஆரம்பிச்ச இஃப்தார் நிகழ்ச்சி அப்படியே இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு. இங்க அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துற இஃப்தார் கட்சிலாம் வந்து பியூர் ஹலாலு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் அதான் நேற்று என்னுடைய பயான்ல சொன்னேன், அந்த இஃப்தாருக்கு யார் செலவு பண்றான்னு பாருங்க. யார் செலவு பண்றா, ஹலாலான வருமானம் உள்ள செலவு பண்றாங்களா, மற்ற ஹராமான வருமானம் செலவு பண்றாங்களா அப்படின்னு பார்த்து தான் அந்த இஃப்தார்ல கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா மற்ற கட்சிகளுக்கு, நேற்று விஜய் நடத்திய கட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற கட்சிகள் டொனேஷன் வாங்குறாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து. அவன் ஆட்சியில இருந்து கொள்ளடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்து ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி நிதிங்கிற பேர்ல பொதுமக்கள் டொனேஷன் வாங்குறாங்க. ஆனா விஜய்க்கு அப்படி எந்த டொனேஷன் கிடையாது. இது யார் டொனேஷன் கொடுக்கல. கொடுத்தா யார் கொடுத்துருக்கணும், ஆதவ அர்ஜுனா தான் கொடுத்துருக்கோம். அதுவும் ஹராம், லாட்டரி காசு. சோ அதைத்தான் சொன்னேன், பொதுமக்களுக்கு இது வரைக்கும் கட்சி நிதிண்டோ, வசூல் நிதிண்டோ, திரள் நிதிண்டோ இது வரைக்கும் விஜய் வாங்கல. அதனால அவருடைய சொந்த பணம், அந்த சொந்த பணம் முழுக்க முழுக்க சினிமாவில் சம்பாதிச்ச பணம். அப்படி ஸ்பான்சர் பண்ண யார் பண்ணிருக்கணும், லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் லாட்டரி ஆதவ அர்ஜுனா, லாட்டரி அர்ஜுனா அவர் தான் பண்ணிருக்கணும். அப்ப லாட்டரி ஹராமு, சினிமா ஹராமு. அதனாலதான் இது 100% பியூர் அக்மார்க்கு ISI முத்திரை பெற்ற ஹராமு நான் சொன்னேன். மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தி இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கும் இதுல கலந்துக்கிறது பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற கட்சிகள்ல பொதுமக்களுடைய திரள் நிதி வாங்குறாங்க, வசூல் பண்றாங்க, ஸ்பான்சர் வாங்குறாங்க. இங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல, பியூரா விஜயோட சொந்த பணம். அதனாலதான் சொல்ல வந்தாங்க. இல்ல இந்த இடத்துல இன்னொரு கேள்வி மக்கள் மத்தியில இருந்து வரும். இப்போ அரசு சார்பில் வந்து நோன்பு கஞ்சிக்கு அரிசி தராங்க, மானியம் தராங்க, அரசு இங்க டாஸ்மாக் நிறுவனம் நடத்துறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்க எழுது. அதாவது இது பாமரர்கள் கேட்டா இது பாமரத்தனமான கேள்வி. ஆனா இது சம்சிங் ராசிங்க ஒரு மறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டா இது வந்து கிறுக்குத்தனமான கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னா, அரசு நோன்பு கஞ்சி காசு தருது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசு ஹஜ்ஜிக்கு மானியம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அரசு நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல இருந்து, பெண்களுக்கு உரிமை தொகையில இருந்து, அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பஸ்ல இருந்து, ரேஷன் அரிசி ஃப்ரீயா கொடுக்கறதுல இருந்து, பொங்கலுக்கு இலவச தொகுப்பு கொடுக்கறதுல இருந்து, அதே மாதிரி நிவாரண தொகை, புயல் வெள்ளம் மாதிரி வந்த நிவாரண தொகை கொடுக்கறதுல இருந்து, இது எல்லாமே அரசு தரக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாமே 100% எதுல இருந்து கொடுக்கப்படுதுன்னா நாம செலுத்தக்கூடிய வரியிலிருந்து கொடுக்கப்படுது. நாம செலுத்தக்கூடிய வரி, ஒவ்வொரு சாமானிய மனுஷன் ஒரு நாளைக்கு அவன் 100 ரூபாய் செலவு செஞ்சான்டா, நல்ல கவனிங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு செஞ்சான்டா, 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்கு மேல அவன் வரியா செலுத்துறான். அவன் 60 ரூபாய் தான் பயன்படுறான், 60 ரூபாய் தான் அவன் பயன்படுத்துவான். இது 40 ரூபாய் வரிதான் செலுத்துறான். பல பேர்கள் மறைமுக வரி, நேர்முக வரி, GST, லொட்டு லொசுக்கு, வேட்டு, அது இது, குடிக்கிற தண்ணியில இருந்து படிக்கிற புஸ்தகம் வரைக்கும் வரி செலுத்துறான். வாசிக்கிற புக்கில இருந்து சுவாசிக்கிற காத்து வரைக்கும் வரி செலுத்துறான். அந்த வரியைத்தான் அரசாங்கம் மக்களுக்கு நலத்திட்டங்களா அறிவிக்குது. மக்கள் அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் என்பது ஒரு தவிர்க்க முடியாத வருமானம், அதை மறுக்க முடியாது. ஆனா எந்த அரசாங்கமோ நான் டாஸ்மாக் காசுல இருந்தோம் நோம்பு கொஞ்சம் அரிசி கொடுக்குறேன் அப்படி எந்த அரசாங்கம் அறிவிக்கல. அப்படி ஒரு கால அரசாங்கம் அறிவித்தால் எங்களுக்கு நான் பியூரா டாஸ்மாக்ல இருந்து வர்ற வருமானத்தை தான் நான் நோம்பு கஞ்சி கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சா, அப்ப நம்ம ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவோம், நோம்பு கஞ்சிக்காக அரசாங்கம் தரக்கூடிய அரிசியை வாங்குவது ஹராம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அரசாங்கம் அப்படி சொல்லல. அரசாங்கம் நம்ம இடத்துல வாங்கக்கூடிய வரியைத்தான் நமக்கு தர்றாங்க. அதனால அது நாளாலும் நம்ம பயன்படுத்தலாம். உலக ஆரிய உலமாக்கள், அகில இந்திய உலமாக்கள் எல்லாருமே பத்துவப்படுத்திருக்காங்க, மார்க்கமும் சொல்லுது. இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கணும், அந்த அரசு தரக்கூடிய நலத்திட்டங்கள், உதாரணமா மாசம் 1000 ரூபாய் திட்டமா இருக்கட்டும், அல்லது நிவாரண தொகையா இருக்கட்டும், அல்லது இலவச ரேஷன் அரிசியா இருக்கட்டும், இதன் மூலமா பயன்படக்கூடிய மக்கள் பூரா பாத்தீங்கன்னா பாமர மக்கள், ஏழை மக்கள். அவங்க வீட்டுல அடுப்பு எரியுது, நிறைய ஏழைகள் வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அரசு தரக்கூடிய இந்த 1000 ரூபாய் வச்சோம், அரசு தரக்கூடிய அந்த இலவச அரிசியை வச்சோம் அடுப்பு எரியுது. அதெல்லாம் நிர்பந்தத்துக்கான வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயோடைய கஞ்சியை குடிச்சாதான் முஸ்லீம் வீட்டுல அடுப்பு எரியுமா? விஜய் தரக்கூடிய அந்த பிரியாணி திண்டாதான் முஸ்லீம் வீட்டுல அடுப்பு எரியுமா? விஜய் தரக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தையும் ஃப்ரூட் ஜூஸையும் 2 சமோசாவையும் திண்டாதான் முஸ்லீம் வீட்டுல அடுப்பு எரியுமா? பாமரத்தனமான கேள்வி. அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகளையும் நலத்திட்டங்களையும் நாம் பயன்படுத்துவது நாம் செலுத்திய வரியிலிருந்து அரசுக்கு நாம் தவறு கடமை. அந்த கடமை, அந்த உரிமையை பயன்படுத்துறோம். அதுக்கு விஜய் கொண்டு சம்பந்தப்படுத்த முடியும். இது விஜயோட சொந்த பணம். அதே நேரத்தை இதை சொல்லுவோம்,
என்ன சொல்லுவோம், ஒரு அரசு இருக்குது, திமுக எடுத்துங்களேன், திமுக அரசு இருக்குது, அரசு இருக்கிற வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்களா, இதை போல முஸ்லீம்கள் பயன்படுத்துங்க. அரசு முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் வருது, அப்ப திமுக நிதியில இருந்து மக்கள் ஓட்டு காசு கொடுத்தானா, இது ஹராம்னு சொல்றோம். ஏன் அந்த காசு என்பது நீங்க கொடுத்த செலுத்திய வரியில இருக்குல்ல, நீங்க கொடுத்த செலுத்திய வரி கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயா போயிடுச்சு, நீங்க செலுத்திய வரி அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. அந்த அரசாங்கத்தின் பணத்தை கொள்ளையடித்து அவங்களுக்கு தரலாம், அந்த அரசாங்க பணத்தை திருடி அவங்களுக்கு தரலாம், அந்த அரசாங்க பணத்தை ஏமாத்தி ஊழல் செஞ்சு அவங்களுக்கு தரலாம். இது ஹராம். மார்க்கெட் தெளிவா இருக்குது பாருங்க. இது எங்க யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தெளிவா இருக்குது. அரசாங்கம் நேரடியா கொடுத்தா அது உங்களுடைய வரி பணம். அதே அரசு பணத்தை அவன் கொள்ளையடிச்சு, அவன் ஊழல் செஞ்சு, அவன் திருடி அதை உங்களுக்கு ஓட்டு காசா கொடுத்தா அது ஹராம்ங்கிற நம்ம. சோ அதனால இதுல மார்க்க தெளிவா இருக்குது. இது பாமரத்தனமான கேள்வி. விளங்குறவங்க விளங்கிட்டோம், விளங்காதவங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி மோனா, இறுதியா ஒரு கேள்வி. இப்போ திமுக இங்க ஒரு வலுவான கட்சியா இருக்கிறாங்க, அதிமுக இங்க பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அப்ப இப்பேற்பட்ட நேரத்துல ஒரு விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர் வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாவோ ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பிரபலமான நபர்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க இருந்துட்டு இருக்கு. அதனால விஜயோடைய அரசியலுக்கு உங்களுடைய கருத்து என்ன பண்ணலாம், இறுதியான கருத்துனா? அதான் நான் ஆரம்பத்தே சொன்னேன். அதாவது இங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களுடைய வாக்குகளை மொத்தமா அறுவடை பண்ணி முஸ்லீம்களுடைய தலையில பலமப்படியே, அந்த காலத்துல அது கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஸ்டாலின் காலம் கடந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தொடருது. முஸ்லீம்கள் தலையில மிளகா அரைச்சிட்டு திமுக. பிஜேபி வந்துருப்பாய், பிஜேபி வந்துருப்பாய், பிஜேபி வந்துருப்பாய்ன்னு சொல்லி புலி வருது பயமுறுத்தி முஸ்லீம்கள் ஓட்டுகளை மொத்தமா அறுவடை பண்ணிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதையுமே செய்யாம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் திமுக. அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக பலவீனப்பட்டு போய் கிடக்குது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நேரத்துல விஜய் மாதிரி ஒரு ஆளு ஒரு மூன்றாவது மாற்றாக வந்தால் கண்டிப்பா முஸ்லீம்கள் வரவேற்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வருவாரா என்பது எனக்கு சந்தேகம். இப்ப நான் ஆரம்பிச்சு சொன்ன பாருங்க, அப்படி திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு தனி கட்சியா உருவாவாரா அப்படிங்கறத சந்தேகத்திற்குரியதா இருக்கு. காரணம் என்னக்கா, அவருடைய ஆக்டிவிட்டி, அவருடைய பிஹேவியர், அவருடைய நடத்தை. இன்னொன்னு பாருங்க, பாசிசம்ங்கிறது எவ்வளவு ஒரு கோர முகம், பாசிசம்ங்கிறது ஒரு கோர முகம். அதனுடைய கோர முகத்தினுடைய முனையை, அதனுடைய கூர்மையான அந்த விஷம் தோய்ந்த கூர்மையான முனையை மழுங்கடிக்கும் விதத்துல அதை காமெடியாக்கி விடுறாரு, பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி. பாசிசம்ங்கிறது எவ்வளவு கூர்மையான ஆயுதம், எவ்வளவு மோசமான நிலை. பாசிசம்ங்கிறது இந்தியாவுக்கு எவ்வளவு ஆபத்தான கோர முகத்தை காட்டக்கூடிய விஷம் அது. அந்த விஷத்தை கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட, அவரோட விசேஷ குஞ்சுகிட்ட இது பாசிசமா பாயாசமா அப்படின்னா அதனுடைய கூரை மழுங்கடிக்கிற மாதிரி இல்லையா இது? அதாவது டிஎம்கே ஒரு பக்கம் பாசிச காத்தி நம்ம பயமுறுத்துது, இவரு அதே பாசிசத்தை எதிர்த்து நான் பாசிசத்தை வலுவாக எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லாம பாசிசமா பாயசமா அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சா முடிஞ்சு கைத்தட்டு வாங்குற மாதிரி அந்த கூரை மழுங்குற மாதிரி பேசுறதும் அவர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துதா இல்லையா? சோ அதனாலதான் திமுகவுக்கு மாற்றாக விஜய் வலுவான சக்தியாக, தன்னிலை பெற்ற சக்தியாக அவர் உருவாவாரினால் அவரை கண்டிப்பா வரவேற்போம். ஒரு மாற்று வேணும், கண்டிப்பா வரவேற்போம். ஆனால் அப்படி உருவாவாரா என்பதுதான் நம்முடைய சந்தேகத்துக்குரியதா இருக்கு. காலம்தான் இதை பதில் சொல்ல வேண்டும். சரிங்க மோனா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இது சம்பந்தமான பல அருமையான தகவல்கள் ஒரு பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் ரொம்ப அழகாக ஒரு மார்க்க விளக்கத்தோடு தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.